இப்படி ஃப்ரெஷ்ஷான ஒரு கருவேப்பிலையை பார்த்தா உடனே சட்னி அரைச்சிடுவேன் நான். இப்போ உங்களுக்கு கிராமத்து பக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப கொடுத்து வச்சாங்க, இதை அடிக்கடி பார்ப்பீங்க. ஆனால் எங்களுக்கு இவ்வளோ சிலு சிலுன்ட்டு ஒரு கருவேப்பிலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ மார்க்கெட்லேருந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தாலும் உடனே நான் அதை ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை ஒன்று சட்னி அரைச்சிடுவேன், இல்லைனா கருவேப்பிலை டீ போட்டுருவேன், இல்லைனா கருவேப்பிலை குழம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதோடைய வாசனைலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ பச்சையாகவே நம்ம அரைக்கிறோம் பாருங்கள். அந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். அதனுடைய கலரும் அதோட வாசனையும் அப்படியே மாறாமல் அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வரமிளகாய் ஒரு 2-3 போட்டுக்கோங்க, நல்லா 4-5 கூட போட்டுக்கோங்க. ஏன்னா இது காரம் கொஞ்சம் சுருக்குன்ட்டு இருந்தால் தான் கொஞ்சம் அந்த கருவேப்பிலையுடைய கசப்பு அதெல்லாம் தெரியாது. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் புளி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான், வேறு ஒன்றும் தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை அப்படியே சுட சுட சாப்பாட்டில் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையிலுமே நல்ல இந்த கருவேப்பிலையுடைய அத்தனை குணங்களும் அத்தனை மருத்துவ பலனும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மருந்து மாதிரி இது. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை பிடிக்கும், கருவேப்பிலை வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்க, அப்படியே அரைச்சி அப்படியே சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நெய்யும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க.